அடுத்தது நான் சொல்ல வேண்டியது, முத்து அண்ணாச்சியோடு எனக்கு கிடைத்த அந்த நட்பு மிக ஆழமான ஒன்றாக அதை மாறுவதற்கு என்ன காரணமாக இருந்தது? அந்த தேதி வந்த பொழுது, அதாவது சுதந்திர தினம் அன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி அண்ணாச்சி அவர்களுக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி கூட அனுப்பினேன். நாம் சந்தித்து எங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பமும் நட்புக்குள் வந்து 10 வருடங்கள் ஆகின்றது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு எதையாவது ஒன்று கொண்டாடுவாங்க. அன்றைக்கி தான் எனக்கு உங்களை தெரிய வந்தது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு அண்ணாச்சிக்கு நான் அனுப்பினேன். ஆகஸ்ட் 15, 2015 அண்ணாச்சியை பார்க்க எங்களுக்கு கிடைத்தது. அதுவும் மதுரையில் பார்க்க கிடைத்தது. மதுரையில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்களுடைய மீட்டிங் கொடியேற்றி ஆகிவிட்டது. பகல் நேரத்தில் இருந்த மீட்டிங். வாணிபத்தில் அறம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசணும். வந்திருந்தது உங்களை மாதிரி குழந்தைகள் அல்ல, பெரிய பெரிய வியாபாரிகளாக இருந்தவர்கள், எல்லாருமே தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், வயது குறைந்தபட்சம் 50 மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க எல்லாம் இருக்காங்க. நான் பேசி முடிச்சுட்டு இறங்கும் பொழுது எல்லா இடத்துலையும் பெரும்பாலாக, இப்போ தான் அது சொல்கிறத நான் நிறுத்திருக்கேன். ஏன்னா ரோட்டரி அந்த பொறுப்பை கையில் எடுத்ததுனால, ரோட்டரி அல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் ஏதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது ஜேசிஸாக இருந்தாலும் சரி, லயன்ஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த அமைப்புகளுக்கெல்லாம் தனியாக இயங்கவும் தெரியும், 2 பேராக இயங்கவும் தெரியும், ஒன்றாக இணைந்து இயங்கவும் தெரியும். அப்போது நான் மேடை விட்டு இறங்கிறதுக்கு முன்னால் சொன்னேன், அரசு பள்ளியைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இறங்கிட்டேன். பேச்சை எல்லாரும் எவ்வளோ கேட்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் முன்னால் உட்காந்துருக்கிற குழந்தைங்க கூட தொடர்ந்து என்னுடைய பேச்சை கேட்டுகிட்டே இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பேசணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். இறங்கும் பொழுது இறங்கி நான் இன்னும் மேடையை விட்டு இறங்கலே, என் பின்னால் ஒரு 4-5 நபர்கள் வந்து நிற்கிறாங்க. அதில் முத்து அண்ணாச்சியும் இருக்கார். இப்போ எனக்கு அவர் அடையாளம் தெரிகிற மாதிரி கூட அப்போ எனக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா என் பேச்சை முடிச்சுட்டு அதே வேகத்தில் இறங்குறேன். உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்களே, பெட்டிக்கோட் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு பெரிய சந்தோஷம். அன்றும் இன்றும் என்ன அப்படின்னா, பேச்சுக்கு நடுவில் ஏதோ ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வருகிறது, நீங்கள் சொன்னதும் நான் புரிந்து கொண்டதும் ஒன்றுதானா அப்படின்னு கேட்பதற்காக நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த அவையிலிருந்து ஒரு நபர் மேடைக்கு வந்து என்னிடம் கேட்கும்போது அது எனக்கு மிகப்பெரிய, ஐ கன்சிடர் இட் டு பி எ கிரேட் ரெக்கக்னிஷன். நம்ம சொன்னது ஒரு நபர் இவ்வளோ உள்வாங்கியிருக்காருங்கிறத விட பெரிய பாராட்டு எதுவும் கிடையாது. நான் உடனடியாக திரும்பி சொல்கிறேன், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பெட்டிகோட்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் பேண்டீஸ் அப்படின்னு சொல்கிறேன். பெண் குழந்தைகளோட உள்ளாடைகள் அப்படின்னு சொன்னால் நான் உள்பாவடையை பற்றி சொல்லலை, அவங்க உள்ளே வேர் பண்ணக்கூடிய ஜெட்டின்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, அதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கெல்லாம் இப்போ சிரிப்பு வரலாம், கூச்சம் வரலாம், அப்படி தலையை குமிஞ்சுக்கலாம், உள்ளங்கையை இப்படி பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்டை இப்படி இடிக்கலாம். இதெல்லாம் இந்த வயசுக்குரிய ரியாக்ஷன்ஸ். நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னும் எங்கள் அப்படி ரியாக்ட் பண்ண முடியாது. முன்னால் இருக்கிறது ஆணோ பெண்ணோ அதை பற்றி கவலை இல்லாமல் மனிதர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள்ங்கிற ஒற்றை பார்வை இருந்தால் மட்டும்தான் வேதனைகளை எல்லோரும் முன்னாலையும் பகிர்ந்து கொள்ள நம்மால் முடியும். இதற்காக வேற்று கிரகத்துக்கெல்லாம் போக முடியாது. எங்கே இருக்கோமோ அங்கே தான் பகிர்ந்துக்கணும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கண்ணில் ஒரு சின்ன ஒரு நீர் படலம் வந்த மாதிரி தோன்றியது. அது கற்பனையாக இருக்காதுன்னு இப்போ முத்து அண்ணாச்சியோட பழகின போது எனக்கு புரியுது. சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் அவர். அது புரிந்து கொள்றதுக்கு எனக்கு இந்த 10 வருஷம் ஆச்சு. அது சொல்லிட்டு நான் சொல்கிறேன், இல்லை சில சமயம் 3 நாட்கள் இந்த மாதவிடாய் ரத்தப்போக்கு இருக்கும், சில குழந்தைகளுக்கு 5 நாட்கள் கூட இருக்கும். நாப்கின் அரசாங்கம் தரலாம், ஆனால் அந்த நாப்கினை வைக்கிறதுக்கான உள்ளாடைகள் இல்லாததுனால அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. எண்ணி 15ஆவது நாள் இதயம் நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருது. விருதுநகரில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3 உள்ளாடைகள் வழங்கப் போகிறோம், வருகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ரைட்? மேபி that's exactly when I started trusting him wholeheartedly. முழுமையாக ஒரு நபரை, ஒரு நெல்முனை அளவு கூட சந்தேகம் வராமல் முழுமையாக ஒரு நபரை நம்புவதற்கு முன்னால் அதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம அமிலத்தில் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். இவ்வளவு பொறுப்போடு, if a man can take my word so seriously and execute it into action, வெறும் வாய்ச்சொல்லில் வீரராக இல்லாமல் அதை செயல்படுத்த ஒரு நபரால் முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கணும். அதுக்கப்புறம் போனோம். அதுக்கப்புறம் இன்றளவும் நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரோட்டரி அமைப்பு அண்ணாச்சியினுடைய பொறுப்புக்குள் வரக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, 3212 has really taken it up. அது ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி, விருதுநகராக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி. அதுபோக ரோட்டரி அமைப்பு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரில்
அங்கே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பனியன் போன்ற ஆடைகள் அதற்கான ஹாய்சரி மில்ஸ் இருக்கக்கூடிய இடம். அங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி 1,00,000 குழந்தைகளுக்கு, ஒரு குழந்தைக்கு 3 வீதம் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு அமைப்பு அந்த ப்ராஜெக்டுக்கே கண்ணம்மா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா பாரதியுடைய கண்ணம்மான்னு பேர் வச்சுருக்காங்க.